சங்கீதம் 22:24 வாசி. சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை தேற்றறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் நறுங்குண்டவர்களை, திக்கற்றவர்களை, நொறுங்குண்டவர்களை, அதாவது வேதனைப்படுகிறவர்களை, கஷ்டப்படுகிறவரை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆமென். வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, பாடுபட்டு, கஷ்டப்படும் போது ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து, அப்போ நல்லா புரியணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை நோக்கி யார், ஆண்டவரே நான் வேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், என்னுடைய பாவத்தை ஒரு விஷயம் மன்னிங்க, நான் செய்த தீவினையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, இனிமேல் இப்படிப்பட்ட தவறு வராமல் நான் பாதுகாத்து கொள்வேன் ஆண்டவரே, எனக்கு கைதாங்கன்னு கேட்டால் நிச்சயமா யாரை, அவருடைய சாயலில் இருக்கிற யாருக்கும் அவர் உதவி செய்கிறார். யோபுல தானே ஒரு வார்த்தை இருக்கு, காக்கை குஞ்சு என்ன செய்யுமா, ஆகாரத்துக்கு அழும்போது அவர் சௌரியத்து, அதாவது வைராக்கியம் கொண்டு ஆகாரத்தை கொடுப்பாராம். ஆமே, எப்படி கொடுப்பாராம்? வைராக்கியம் கொண்டு அந்த காக்க குஞ்சு கொடுப்பாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாருங்க, இதுக்குதான் நம்மளை எல்லாம் அழைச்சது. இதுக்குதான், அதாவது ஆண்டவர் நமக்கு அளவிட முடியாம ஆசீர்வாதம் தாராருன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. ஆமே, நமக்கு கார் வந்தா, பைக் வந்தா, சைக்கிள் வந்தா, நிலங்கள் வந்தா, புஞ்சைகள் வந்தா, நெஞ்சைகள் வந்தா, ஆசீர்வாதம் வந்தா, நம்ம புசித்து போக, நம்ம பிள்ளைகள் புசித்து போக, யாருடைய ராஜ்யம் கட்டப்படணும்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே, நம்மளை தெரிந்து கொண்டதின் நோக்கமே, நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்புவதற்காக காரியங்களை செய்வதற்கும், அவருடைய சாயலில் இருக்கிற ஜனங்கள் வேதனைப்படும் போது துக்கப்படும் போது, அவர்கள் நொறுங்குண்ட சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு தேர்தலும் மாறுதலும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். வாசிங்க 18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறையாக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் கண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததும் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டதும் அதுதான். யாரையும் நம்ம இகழ்ந்து சொல்வதற்கல்ல, யாரையும் நம் பரிகாசம் அடிப்பதற்காக அல்ல, யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல. நறுங்குண்டவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், திக்கற்றவர்களை, அவர்களை நாம் நேசிக்கும்படி. ஏன்னா லேயாளை கர்த்தர் நேசித்து அவளை ஃபர்ஸ்ட்ல கடாட்சித்து, அவளுடைய வம்சத்தில் இயேசு பிறந்தது போல உலகத்தில் வெறுத்தவர்கள், நறுங்குண்டவர்களை நாம் நல்ல விதத்தில் நடத்தும்படிக்கு தான் கர்த்தர் நம்மீது ஆவியில இறங்கி அவர் இலவசமாய் தந்து கிருபைகளையும் வரங்களினால் நிரப்பி வைத்திருக்கிறாரே தவிர நம்ம பணத்துக்கு வைக்கக்காக அல்ல.